வேலூர் நல்லா குளுக்குளுன்னு இருக்குது, கொடைக்கானல் மாதிரி ஏசி. அதனால் இங்கே வந்து ஜாலியாக இங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சாக்காச்சா? அப்படியே கேமராவை திருப்புங்க, அதை காட்டுங்க, அப்படியே திருப்புங்க. தேர்தல் நிற்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இலக்கா? நிறைய விஷயங்களை செஞ்சு காட்டுறீங்க, அது விழிப்புணர்வு. இப்போ முதல்லேருந்து பண்ணுறேன். டீ ஆத்துறது, பரோட்டா போடுறது, மீன் வெட்டுறதுலாம் எனக்கு தான் பேடன் ரைட்ஸ் இருக்குது. தேர்தல் ஆணையம் ஒரு சார்பாக தான் இருக்குது. அது தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்களையும் தூக்கி திகார் ஜெயிலில் போடுவேன். நான் ஜெயிச்சு வந்தால் போடுவேன். பிஜேபினால் ஈழம் மலராது, தாமரை மலராது, ஈழமும் மலராது. பிரதமர் வந்து இது தொடர்பாக நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன்னு பிரதமர் சொல்கிறேன். விளக்கமாறு கொடுத்ததெல்லாம் வேலைக்கு ஆகாது. கச்சத்தீவு தமிழன், எங்கள் தீவு, அது திருப்பி வாங்குறது எங்கள் உரிமை. பாராளுமன்றத்தை 2 ஆக்குவேன். ஸோ அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போட்டக்கூடாதுன்னு தான் ராமாயணமே சொல்லுது. அப்போ பாய்ங்க சொத்தை ஆட்டையை போட்டு கட்டினது தப்பா இல்லையா? அம்பு யார் விட்டா? அர்ஜுனனா? இலக்கு என்ன? உள்ளே இருக்க வெள்ளையை எடுத்துட்டு பாலில் வாழைப்பழம், முக்கணி, மாப்பழம், வாழை, அடமோ 5 ஓட்டு அப்படியே வை. பாரு, வயிற்றில் இருக்க தண்ணி குறைஞ்ச ஒன்று சொல்லு. ஏன் நீ முந்திரி விட்ட மாதிரி வர்ற? பலாப்பழம் சின்ன பலாப்பழமாக போச்சு, பெருசாக இருந்திருக்கணும். இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க? விறகு வாங்கலையோ விறகு, சரி அது சிவாஜி கணேசன் டைலாக். பலாப்பழம் வாங்கலையோ பலாப்பழம். இப்படி கேட்ச் நல்லா ஸ்ட்ராங்காக பிடி. யார் ஸ்ட்ராங்காக பிடிப்பா? கீழே போடக்கூடாது. நீ வத்தலமா இருக்க தள்ளு. பன்ருட்டி பழா இனிமேல் வேலூரிலே பழுக்கும். இந்த தேர்தலில் ஜெயிக்கலாட்டம் இனி எந்த தேர்தலையும் களமிறங்க மாட்டீங்க? இறங்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். என்ன காரணம் சார்? பிடிக்காத காரணம்? வேலூர் தொகுதி ரொம்ப பரபரப்பாக இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலோட சூடு ஒரு புறம், இயல்பாகவே வேலூருக்கு உண்டான வெயில் ஒரு புறம். இந்த சூழலில் இங்கே பல வேட்பாளர்களுக்கிடையே கடுமையான போட்டி இருக்குது. நடிகர் திரு மன்சூர் அலிகானும் இங்கே களமிறங்குகிறார் பலாப்பழம் சின்னத்தில். அவர் நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஏன் சார் வேலூரை தேர்ந்தெடுத்தீங்க? வேலூர் நல்லா குளுக்குளுன்னு இருக்குது, கொடைக்கானல் மாதிரி ஏசி. அதனால் இங்கே வந்து ஜாலியாக இங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சாக்காச்சா? அந்த மாதிரி இந்த தொகுதியை ஆக்க போகிறேன். அப்படியே கேமராவை திருப்புங்க, அதை காட்டுங்க, அப்படியே திருப்புங்க. அந்த காகிதப்பூவை காட்டுங்க, காகிதப்பூ காட்டு ஃபுல்லாக மேலே வரைக்கும் கீழே வரைக்கும் காட்டுங்க. அப்படியே திருப்புங்க, அப்படியே கீழே காமிச்சிக்கிட்டு வாங்க 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 என்கிட்ட வாங்க, மக்கள் இருக்கட்டும் வாங்க. சுற்றி மலைகள் இருக்குல்ல, சுற்றி வேலூரை சுற்றி இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே அற்புதமான ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட அற்புத பூமி எங்கேயும் இல்லை, சத்தியமாக. இதை நான் வேலூர் ஜெயிலில் இருக்கையிலேருந்தே நோட் பண்ணிட்டேன். 98 கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி விளையாட்டு திடல்கள் இல்லைன்னு பாத்திமா பீவி அப்போ, அது கவர்னர் முக்கியம் இல்லை, அப்போ தான் ரீச் ஆகுன்னு 35 பேரோட கைதானேன். சரிங்களா? முதல்ல முடிக்கல. விளையாட்டு திடல்கள் இல்லை, கவர்னருக்கு எதுக்கு 650 ஏக்கரு 6500 மான்கள், அதில் விளையாட்டு திடல்கள் கட்டி விடுங்க ஒலிம்பிக்குக்காக அப்படின்னு போராடினேன். அப்போ வந்தேன். சுற்றி மலைகள் இருக்கு இல்லையா, இந்த மலருக்கு இப்போ காமிச்சிங்கல்ல, அந்த மாதிரி போகன் விழா அது வெயிலே விளையும். போகன் விழாவில் வெள்ளை, ரோஸு, சிகப்பு, பிளாக்கோடு வருது. அப்புறம் குல்மோகர், நிறைய மலர் தோட்டம் உருவாக்கலாம். வெயிலில் விளையிற மரங்கள் பனைமரம் கோடிக்கணக்காக, கண்டிப்பாக லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்து கோடிக்கணக்கான பனை மரங்களும் கீழே தென்னை மரங்களும் நட்டோம்னா அப்புறம் 40 அடி உயரத்தில் சில்வர் ஓக், ரெட் சாண்டல் பல மரங்கள் வளரும். அதை அந்த நிபுணர்களை வச்சு முழுக்க வேலை கொடுத்து ஆர்டிசியன் ஊற்று மாதிரி போர் போட்டு, தண்ணி எப்படி சிவன் தலையில் கங்கை வருது இல்லையா, சிவபெருமான் தலையில் கங்கை வர்ற மாதிரி போர் போட்டு மலை, ஒவ்வொரு மலை உச்சியிலையும் 100கணக்கான மலை இருக்குது, தண்ணி மேலே கொட்ட வச்சு, இந்த அரசியல்வாதிகள்லாம் சம்பாரித்த உடனே ஸ்விம்மிங் பூலு வீட்டுக்குள்ளேயே அப்படி தண்ணி வர வைப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு ஃபவுண்டைன், ஒவ்வொரு மலையிலையும் ஃபவுண்டைன் வச்சு, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் வாரியார் சொன்னார், ஔவையார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அனைத்து குன்றுகளையும் வழிபடக்கூடிய மக்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய
தொகுதியாக மாற்றுவேன். அதுக்கு தான் வந்தேன். வேலூரை வந்து பார்க்கு மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறது தான் நோக்கமா? அது அரசாங்கமே செஞ்சிருமே சார். அரசாங்கம் நகராட்சி ஒரு வெங்காயம் பண்ணலையே. எந்த அரசாங்கமும் மீண்டும் மீண்டும் 70 வருஷங்கள் ஆண்ட அரசாங்கங்கள் பண்ணலை. ஒரு பாலமே கட்டலை. இடிஞ்சு விழுந்து கிடக்கு 10 வருஷமாக. ஆம்பூரில் குப்பை தொட்டி வசதிகளே இல்லை. மணல் அள்ளி அள்ளி சம்பாதிக்கிறாங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க. மலையை குடஞ்சி விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் இந்த தொகுதிக்கு வந்த பிறகு இந்த மலைகள் எதையும் குடைய விட மாட்டேன். மக்கள் என் பக்கம் இருக்காங்க. எப்பா மலையை குடைய விடலாமா? நான் எம்பியாக வந்தால் குடைய விட மாட்டேன். என் கூட போராட்டம் பண்ண வரீங்களா? என்ன போராட்டம்னு தயங்குறீங்க? நான் இங்கே நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடாட்டேன், எங்கே மலையை குடையிறாங்களோ அங்கே 1000 பேரோட போய் உட்காந்துருவேன். என்னை முதல்ல கொடை, அப்புறமா மலையை கொடை. சரியா? மலையை பாதுகாக்கணும். பாலாறில் தண்ணி வரவழைக்கணும். அந்த டேமுகளை எல்லாம் பேசி ஏதாவது ஒன்று பண்ணணும். நைட்டாக போய் கடப்பாரியை வச்சு குத்தி நம்பி விட்டு சும்மா தடுப்பனை. அல்லது அதிகமாக தண்ணி வரையில் உண்மையிலேயே சில நிபுணர்கள் சொல்லத்தான் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். 2 கரைகள்லையும் பாலாறு கரைகளில் குளம், குட்டை, ஏரி. எப்படி நம்ம வீராணம் உருவாக்குனது தனி மனிதன், ஒரு மிகப்பெரிய மாமனிதன் தமிழன். அவ்வளோ உருவாக்கவும் தான் இன்றைக்கி அத்தனை லட்சக்கணக்கான பயிர்கள் காப்பாற்றப்படுது, தண்ணி வருது. அந்த மாதிரி ஏரிகளை உருவாக்குவேன். இதை பசுமை பூமி ஆக்குவேன். இப்போ நீங்கள் வந்து இந்த தேர்தல் நிற்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இலக்கா, இல்லை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்? ஏன்னா நிறையா சீக்வன்ஸ் பண்ணுறீங்க, நிறையா வந்து நிறையா விஷயங்களை செஞ்சு காட்டுறீங்க, காமெடியாக செஞ்சு காட்டுறீங்க, மக்களுக்கு அது புரியணும் அப்படின்னு செய்கிறீங்க, மக்களுக்கு அது புரியணும் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அது விழிப்புணர்வு. இப்போ முதல்லேருந்து பண்ணுறேன். டீ ஆத்துறது, பரோட்டா போடுறது, மீன் வெட்டுறதுலாம் எனக்கு தான் பேட்டன் ரைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த அண்ணாமலையிலேருந்து ஆட்டுக்குட்டியிலேருந்து எல்லாம் அவன் எனக்கு தான் பேட்டன் ரைட்ஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி முதல்வர்கள் அதிகபட்சம் டீ கடையில் போய் டீ குடிப்பாங்க, அவ்வளவுதான். ராகுல் காந்தி குடிச்சக்குள்ளே போய் கூழ் குடிப்பார், தப்பு இல்லை. கூழை கும்பிடு போட்டு ஓட்டு பிச்சை எடுக்கிறாங்க. ஓட்டு பிச்சை எடுத்து பிரதமர் ஆகுறாங்க, முதல்வர் ஆகுறாங்க. அதனால் அது தப்பு இல்லை. நீங்கள் கேட்க வந்த கேள்வி அதான் அந்த அந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? மக்கள் விரும்புகிறாங்க, மக்களோட மக்களாக செய்கிறேன். நான் ஜெயிக்கத்தான் இங்கே நிற்கிறேன். என் கை காசை போட்டு நிற்கிறேன். கணக்கு வழக்கு தாக்கல் பண்ணையில் தெரியும். ஒரு இடத்த விற்று வந்து நிற்கிறேன். போன தடவை திண்டுக்கல்லில் நின்னேன். என் கை காசை போட்டு தான் நின்னேன், நாம் தமிழர் சார்பாக. இன்றைக்கி அவங்களும் என்னை ஏற்று போட்டிடலாம். அவர் நாம் தமிழர் எதுக்கு போட்டிடுறாங்க, 40 பேர் எதுக்கு நிப்பாட்டுறாங்க, ஏன் நிற்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஏன்னா யாரும் ஜெயிக்க போகிறது இல்லை, ஜெயிக்கிறது விடவும் மாட்டார். அவர் நல்லா இருக்கட்டும், அது வேறு விஷயம். அவருக்கு சிம்பிள் கிடச்சிருந்தா இல்லை, சிம்பிள் எந்த சிம்பிளாக இருந்தாலும் அது தவறு. தேர்தல் ஆணையம் பண்ணது. அவருக்கு இந்த கரும்பு விவசாயியை மெழுகுவர்த்திக்கு அப்புறம் கொடுத்தாங்க. இப்போ இதையும் பிடுங்கிட்டாங்க, அடுத்து அதையும் பிடுங்குவாங்க. ஸோ தேர்தல் ஆணையம் ஒரு சார்பாக தான் இருக்குது. அது தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்களையும் தூக்கி திகார் ஜெயிலில் போடுவேன். நான் ஜெயிச்சு வந்தால் போடுவேன், இவங்களை விடமாட்டேன், பார்த்துக்கலாம். நான் ஒத்த ஓட்டு முத்தையா மாதிரி தான், விடமாட்டேன். என்னோட இது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ஆர் பிரியங்கா காந்தி. தமிழர் இஷ்யூ பல இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஈழத்தை இவங்க வச்சு தான் வாங்கி தர முடியும். பிஜேபினால் ஈழம் மலராது, தாமரை மலராது, ஈழமும் மலராது. அது நாடகம் போட்டுட்ருக்காங்க. இலங்கை தமிழர்களை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. கச்சத்தீவை பற்றி இப்போ பேசுகிறாங்களே சார், அது வந்து இந்த தேர்தலுக்காக நடத்த போகிற ட்ராமா. 10 வருஷமாக என்ன நாக்கு வலிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? 10 வருஷமாக தாமரையை மோந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? என்ன பண்ணீங்க 10 வருஷமாக? இப்போ ஏன் பேசுகிற? அது அப்பயே கொடுக்கப்பட்டது, காங்கிரஸில் தான் தவறாக கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கேன். முதலமைச்சர் கடிதம் எழுதுறதுனால ஒன்றும் நடக்காது. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், பணிய வைக்கணும். இந்திய அரசை பணிய வைக்கணும், மிரட்டி பணிய வைக்கணும். பிரதமர் வந்து இது தொடர்பாக நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன்னு பிரதமர் விளக்கம் கொடுத்தா, விளக்கமாறு கொடுத்ததெல்லாம் வேலைக்கு ஆகாது. கச்சத்தீவு தமிழன் எங்கள் தீவு, அது திருப்பி வாங்குறது எங்கள் உரிமை. பாராளுமன்றத்தை 2 ஆக்குவேன், விடமாட்டேன். இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு தான் என்ன பண்ணுவேன்னு பார்த்த நேரத்தில் எதுக்கு கச்சத்தீவை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஏதாவது குட்டையை கிளப்புறதுக்கு தான். அவன் கிளப்பி பார்த்தான், மதத்தை கிளப்பினா, ராமர் கோயிலை கிளப்பினா. இங்கே யாராவது கோயிலுக்கு எகென்ஸ்டாக எந்த பாங்கிலாவது இருக்காங்களா? நாடகம். அதை பற்றி சொன்னால் நிறைய இருக்குது. வால்மீகி திருடர், வழிப்பறி கொள்ளைக்காரர். அவர் வந்து இந்த ராமாயணத்தை எழுதுனது அவர் தான். எப்படி திருந்தினார்?
நான் இவர் வந்து கேட்குறாரு, நீ திருடி பிழைக்கிறியே, சென்சிட்டிவான டாபிக். சென்சிட்டிவானாலும் சொல்லிடுறேன். அவர் இந்த ராமருக்கு இந்துயிசத்துக்கு எதிரான கொள்கை, அதனால் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மன்சூர் அலிகானாக இருந்தாலும் நான் தமிழன், ராவணன் நான் நடித்தவன். ஒரே ஒரு பாயிண்ட்டு, அவர் சொல்கிறார் நாரதர், நீ திருடி பிழைக்கிறியே, கொள்ளையடிச்சு பிழைக்கிறியே, உன் பொண்டாட்டி கொண்டே கொடுக்குறியே, அந்த பாவம் பள்ளியில் அவங்களுக்கு பங்கு இருக்குது தெரியுமான்னார். ஐயோ எனக்கு தெரியாதே, போய் பொண்டாட்டிகிட்ட கேட்டு வாங்குறாரு. பொண்டாட்டிகிட்ட போகிறாரு, வால்மீகி கேட்குறாரு, திருடனாக இருந்தான், ஏம்மா இந்த மாதிரியே, ஆமாம் அதில் எனக்கு எதுக்கு பங்கு, எனக்கெல்லாம் கிடையாது, நீ சம்பாரித்து போட வேண்டியது புருஷன் உன் வேலை, நீ எப்படி கொண்டாந்து கொடுக்கலாம் எனக்கு தெரியாது, நான் அதில் ஒத்துக்கலன்னு உடனே திருந்திடுறார். ஸோ அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போட்டக்கூடாதுன்னு தான் ராமாயணமே சொல்லுது. அப்போ பாய்ங்க சொத்தை ஆட்டையை போட்டு கட்டினது தப்பாக இல்லையா? நீதிபதி தீர்ப்பிலே என்ன சொன்னார்? அங்கே எந்த கட்டுமானம் இல்லைன்னா இல்லை. நீளம் இவர் ராதாகிருஷ்ணன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பையன் கோபால் சரித்திர ஆசிரியர், பெரிய படிப்பு படித்தவர், பொறுப்பில் இருந்தவர். அவர் சொல்கிறார் 1750க்கு முன்னாடி ராமர் கோயில் இந்தியாவில் கிடையாது ராமருக்குன்னு. சரித்திர ஆசிரியரை விட நீதிபதிகளும் தீர்ப்பில் ஒருத்தன் ஆசைப்பட்டாங்க, எல்லாம் நம்புகிறாங்க, அதனால தீர்ப்பு கொடுக்குறேன்ட்டாங்க. அதோடு இருக்கட்டும், போங்க. இப்போ இந்த சூழலில் சார், தமிழ்நாட்டில் பிரச்சனையா என்ன இருக்குது அப்படின்னு மக்கள் கேட்குறாங்கல்ல, எந்த பிரச்சனையை முன்னிறுத்தி வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக உங்கள் வேலூர் தொகுதி நான் சொல்லலை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை எதிரொலிக்கும்? தேவையில்லை, எனக்கு வேலூர் தொகுதி தான் எல்லாமே. அம்பு யார் விட்டா அர்ஜுனனா, இலக்கு என்ன, குருவி தலை தான் தெரியணும். அதனால் வேலூர் தொகுதி தான் என் தொகுதி. நான் தான் இங்கே மாப்பிள்ளை, நான் தான் இங்கே எல்லாமே, புரியுதா? நான் தான் எம்பி, புரியுதா? பலாப்பழம் இனிமையானது, எல்லாம் சுவைப்பாங்க இல்லைம்மா. நல்லா பலாப்பழத்தை வெட்டி எடுத்து கொட்டையை எடுத்து சாம்பார்லேயோ அல்லது இந்த குழம்புல கருவாட்டு குழம்புல போட்டுட்டு, சரியா, அந்த பலாப்பழத்தை எடுத்து உள்ளே இருக்க வெள்ளையை எடுத்துட்டு பாலில் வாழைப்பழம், முக்கனி, மாப்பழா, வாழை, அடமோ 5 ஓட்டு அப்படியே வை, பாரு வயிற்றில் இருக்க தண்ணி குறைஞ்சவொன்னு சொல்லு, அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மக்களை மகிழ்ச்சியாக வச்சுக்குவேன். இப்போ நீங்கள் வந்து சினிமாலையும் பிஸியான நடிகர், பரபரப்பாகவும் நடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ நான் முடிச்சிடறேன், அரசியல்லையும் இப்போ வந்து தொடர்ந்து அரசியலில் எல்லா தேர்தலையும் நிற்கிறீங்க. மன்சூர் அலிகானுடைய பேஷன் எது, தொழில் எது, அரசியலா சினிமாவா? சினிமாவில் சம்பாரித்து ரியல் எஸ்டேட் போட்டேன், அதில் சம்பாரித்த காசை வச்சு படம் எடுத்தேன், மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானேன். ஒவ்வொரு தேர்தலையும் நான் கஷ்டப்பட்டு ரத்த சிந்தி வேர்வை சிந்தி தான் போராடுறேன். இந்த தேர்தல் விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல். கடைசி தேர்தல் எதுக்காக சொல்றீங்க? இதில் ஜெயிச்சா ஜெயிப்பேன், ஜெயிக்காட்டி பொது சேவையிலே இருப்பேன். இந்த தேர்தலில் ஜெயிக்கலாட்டினா இனி எந்த தேர்தலையும் கிளம்புறாங்க மாட்டீங்க? இறங்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். என்ன காரணம் சார், பிடிக்காத காரணம்? அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் போராடும். உணர்ச்சி வசப்படுறீங்களே, என்ன காரணம்? அப்படி ஒன்றும் இல்லை. மக்கள்கிட்ட ஏமாறுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை சம்பாரிச்ச பணம்லாம் வந்து தேர்தலில் வீணா போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இந்த தடவை மக்கள் என்ன ஒரு வேலை செய்கிறதுக்காக அனுமதிப்பாங்க, எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வந்து அதிகமாக வந்ததை நீங்களும் பார்த்துருப்பீங்க. வேலூர் தொகுதியிலையும் பிரதமரோட வருகை அப்படிங்கிறது எதிரொலிக்கும், அது உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இல்லை, எனக்கு தான் வெற்றியை பெற்று தரேன், அவருக்கு தராது. நான் கிளிப்பண்ணல, வரட்டும்னு தான் இருக்கேன். அது வந்து ஒரு பிரதமருக்குரிய எந்த தகுதியும் அவருக்கு இல்லைப்பா. அவர் ஒரு அமாவாசை 10 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காரு. அதான் காஞ்சா மாடு கம்பங்கொள்ளையில் நுழைஞ்ச மாதிரி சும்மா இப்போ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாரு, அனுபவிக்கிறாரு. பெரிய இராணுவ படை, 1000 போலீஸ் அங்கிட்டு இங்கிட்டு, அதான் முண்டக்கான்னு ஆர்டரை போடுறாரு. அது ஒரு மதவெறியை தூண்டுகிற ஒரு சாப்பிடுகிற அகோரிகளின் ஒரு ஆட்சியை தான் அவர் அமைச்சிக்கிட்டு இருக்கார். அது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. அது வந்து காலம்தான் புரிய வைக்கும். அவரெல்லாம் 2, 3, 4 தலைமுறைக்கு உள்ளே இருக்க வேண்டியவர். கடைசி வரைக்கும் அவ்வளவு தவறுகளை செஞ்சுருக்கார்.
மக்களை கொண்டிருக்கார், மணிப்பூரில் கொண்டிருக்கார், குஜராத்தில் கொண்டிருக்கார், முஸ்லீம்கள் செத்தது நாயில் அடிபட்ட மாதிரின்னு சொல்லியிருக்கார். அவருக்கு தகுந்த தண்டனையை மக்கள் அளிப்பார்கள். நீங்களும் உங்களுடைய அரசியல் பயணமும் ஒரு வகையில் வந்து ஓட்டை பிரிக்க தான் உதவுது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னு சில இடங்களில் பேசுகிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் இங்கே களமிறக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஓட்டு பிரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக உருவாக்குதில்ல? இந்தியா கூட்டணியை வேறு வழி இல்லாமல் ஒரு சக்தி வேணுங்கிறதுக்காக முழுக்க முழுக்க ஆதரிக்கிறேன். இந்த தொகுதியில் நான் நிற்கிறேன், நான் ஜெயிக்கிறேன். இந்த தொகுதியை விட்டுட்டு ஒட்டுமொத்த இதையும் நான் இந்தியா கூட்டணியை வரவேற்கிறேன். சரிங்களா? ஏன்னா நான் கேட்டேன், இவங்க சீட்டு தள்ள, நான் சும்மா இருக்க முடியாது. அதிமுகவை தானே போய் பார்த்தேன்? இல்லை, திமுகவையும் பார்த்தேன். முதல்ல திமுக தான். அவர்கள் சரியாக எனக்கு இது கொடுக்கல. சும்மா பேசிட்டு போங்க, அது கூடிய இதெல்லாம் கிடைக்குன்னாங்க. அதிமுகலேயும் அதே மாதிரி பண்ணவும் தான் சரி பார்த்துக்கலாண்டாம் அவனே அப்படின்ட்டு வந்துட்டேன். அவர் எடப்பாடி சாதாரண ஒரு யோக்கிய புருஷர் கிடையாது. அவர் பண்ண அட்டூழியங்கள் ஏகப்பட்டோம். 14 பேரை சுட்டு கொண்டதுக்கு காரணமாக இருந்தவர், உத்தரவு போட்டவர். அம்மாவை தீர்த்து கட்டினது அவரோட பங்கு இருக்குது. ராஜ விசுவாசின்னு எல்லாம் சேர்ந்து தீர்த்து கட்டிட்டாங்க. ஸ்திரத்தன்மையை இழந்து பிஜேபிக்கு சாமரம் வீசிக்கிட்டு ஆட்சி நடத்தினாங்க. சிஏஏவை கொண்டு வந்தது அவங்க. அதனால் அதுக்காக நீங்கள் 39 தொகுதி நீங்கள் திமுகவை ஜெயிக்கணுமா? அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி நீங்கள் விமர்சிக்கிறீங்களா? கேட்ட கேள்வி என்ன? 21 பேரில் எவனாவது நிப்பாட்டியிருக்கீங்களா? யாரை நிப்பாட்டியிருக்கீங்க? மற்றவங்களாம் இழிச்ச வேணா? ஏன் அந்த 40 பேரில் மன்சூர் அலிகான் கெப்பாசிட்டி இல்லையா? என்ன சமத்துவம், சமதர்மம், சம உரிமை எல்லாத்துலேயும் இருக்கணும். பேசுங்க. சீட்டு கிடைக்கலன்னு இப்படி விமர்சனத்தை வைக்கிறீங்களா? ஏன்னா சீட்டு கிடைக்கலன்னு கேட்டால் கொடுக்காட்டி அப்புறம் விமர்சனத்தை வைக்கிறதில்ல. உண்மையை தான் சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். பார்த்துக்கலாம். சேவையின் அடிப்படையில் உங்களால் செஞ்சுருக்காரா, நான் செய்ய போகிறேனான்னு பார்த்துக்கலாம். வேலூர் தொகுதியில் நீங்கள் வந்து ஒரு வேட்பாளர், உங்களை பார்க்க மக்களும் கூட்டுறாங்க. நீங்கள் சினிமாவில் பல கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. நாயகனாக பண்ணியிருக்கீங்க, வில்லனாக பண்ணியிருக்கீங்க, கமெடியனாகவும் பண்ணியிருக்கீங்க. தேர்தல் அரசியலில் நீங்கள் வில்லனா, ஹீரோவா, காமெடியனா? சாமி அம்மா இங்கே உட்காந்துருது குத்தையில உட்காரலாம்ல. இங்கே வேப்ப மரம் அதனால் பண்ணியிருக்கீங்க இல்லையா? காமிச்சிருப்பா சார். நான் கேட்டேன் சார், சினிமாவில் நீங்கள் 3 கேரக்டர் பண்ணியிருக்கீங்க சார், வில்லன், ஹீரோ, காமெடியன். தேர்தலில் நீங்கள் வில்லன், காமெடியன், ஹீரோ யார்? மன்சூர் அலிகான் யார்? ஹீரோ. ஐ ஆம் த ஹீரோ. தேர்தலில் நீங்கள் வந்து ஹீரோ, எப்பவுமே ஹீரோ. சரி, உங்களுடைய சின்னம் பலாப்பழம் வந்திருக்கு. பலாப்பழத்தை கொடுப்பா. இல்லை ஏயா நீ முந்திரி கொட்ட மாதிரி வர்ற? பலாப்பழம் சின்ன பலாப்பழமாக போச்சு, கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கணும். இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க? இதுதான் என் சின்னம். இது மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எனக்கு முதல்ல 11 எத்தனை மணிப்பா இன்றைக்கி 3 மணியா? 3:30 மணி 4 மணிக்கு எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 4:30 மணிக்கு மேலே தான் ஓபிஎஸ்சி கொடுத்துருக்காரு. என்ன பண்ண 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மாவுக்கு பண்ண ராஜ துரோகத்தினால அவங்க காத்து அட 3 தடவை நான் மினிஸ்டர் ஆக்கினேனே, சீஃப் மினிஸ்டர் ஆக்கினேனே, அந்த நாயாவது வந்து என்னை பார்க்க மாட்டானான்னு ஏங்கியிருப்பாங்கல்ல. எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தவங்க போகலையே, காப்பாற்ற போகலையே. யாரா அது? எங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு போய் காப்பாற்றலையே. அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிக்கிறாரு. நான் அப்படி இல்லை. நான் ஜாலியாக மண்டையில் தலையில் வச்சுட்டு போவேன். விறகு வாங்கலையோ. சரி, அது சிவாஜி கணேசன் டைலாக். பலாப்பழம் வாங்கலையோ பலாப்பழம். இந்த பலாப்பழம் உங்களுக்கு காயாக இருந்தால் குழம்பு வச்சு கறி மாதிரி சாப்பிட்லாம். கனியாக இருந்தால் நல்லா இனிப்பாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ரொம்ப சூடு, அளவோடு சாப்பிடணும். சரியா? நன்றி சார், உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஓகே, பிடி கேட்ச் நல்லா ஸ்ட்ராங்காக பிடி. யார் ஸ்ட்ராங்காக பிடிப்பா? கீழே போடக்கூடாது. நீ வத்தலமா இருக்க தள்ளு. எல்லாரும் சின்ன ஒரு ஆள்வா. நீ பிடி பிடி கேமரா வாமே. டேய் கிட்டவா பிடி. அங்கே நீட்டக்கூடாது கையை. பிடி. வெரி குட். பலாப்பழத்தை மக்கள்கிட்ட ஒப்படை. எல்லாரும் சின்னத்தை வந்து சீரியஸாக அணுகுவாங்க. நீங்கள் சின்னத்தை இவ்வளோ விளையாட்டாக அணுகுறீங்க. விளையாட்டு ஜாலி, ஸ்வீட் சிம்பிள். இது வேரிலே பழுத்த பலா, வேலூரிலே பழுத்த பலா, வெயிலூரிலே பழுக்கும் பலா, இனிக்கும் பலா, தித்திக்கும் பலா, முக்கணிகளில் மிகுந்த சுவையான பலா, பன்ருட்டி பலா இனிமேல் வேலூரிலே பழுக்கும்.
பண்ருட்டியில் இருக்கிற எல்லா மரங்களையும் அங்கேருந்து கொண்டாந்து இங்கேயே ஒரு 10 லட்சம் மரம் நடுவேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. எங்கள் அம்மா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.